வேதாகம நபர்களில் இன்றைக்கு எபெத் மெலேக் என்ற நபரை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். எபெத் மெலேக் என்றால் ராஜாவின் வேலைக்காரன் என்ற அர்த்தம் உண்டு. இந்த எபெத் மெலேக் ஒரு எத்தியோப்பியன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபெத் மெலேக்கை பற்றி விஸ்தாரமாக வாசிக்க விரும்புகிறவர்கள் எரேமியா 38 அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களையும், எரேமியா 39 அதிகாரம் 15 முதல் 18 வாக்கியங்களையும் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். எபெத் மெலேக் பற்றின சரித்திரத்தை நான் உங்களுக்காக கூறுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் பொல்லாங்கான பாவத்தை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். அதன் நிமித்தமாக ஆண்டவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கைக்கு அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். எரேமியாவின் இந்த தீர்க்க தரிசனத்தை விரும்பாத ஜனங்களின் பிரபுக்களாகிய சிலர் சிதேக்கியா ராஜாவினிடத்தில் சென்று எரேமியா தீர்க்கதரிசியை உயிருடன் விட்டு வைப்பது நல்லதல்ல என்று சொல்லி அனுமதி பெற்று ஒரு துறவில் ஒரு படுகுழிக்குள் உளையான சேறு நிறைந்த ஒரு இடத்தில் எரேமியா தீர்க்கதரிசியை உள்ளே போட்டுவிட்டார்கள். எரேமியா சாக கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நேரத்தில்தான் எபெத் மெலேக் என்ற எத்தியோப்பியன் அரண்மனை வேலைக்காரன் சிதேக்கியா ராஜாவினிடத்தில் சென்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு செய்த செயல் தகாதது என்று சொல்லி அந்த ராஜாவினிடத்தில் 30 வேலைக்காரரின் உதவியை பெற்றுக்கொண்டு படுகுழிக்குள் இருந்த எரேமியாவை தூக்கி காப்பாற்றினான் என்று சரித்திரம் கூறுகிறது. இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசியை படுகுழிக்குள் இருந்து காப்பாற்றிய ஒரு நல்லவன், ஒரு உத்தமன் தான் இந்த எபெத் மெலேக். எரேமியாவின் உயிரை காப்பாற்றின இந்த எபெத் மெலேக்குக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு அழகான வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். பாபிலோன் ராஜாவினால் இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டு அடிமையாக கொண்டு செல்லப்படும் போது உன்னுடைய உயிர் நிச்சயமாக காப்பாற்றப்படும் என்று சொல்லப்படும்படியான வாக்கை கொடுத்திருந்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், படுகுழிக்குள் கிடந்த எரேமியாவை காப்பாற்றின எபெத் மெலேக்கை போன்று இந்த உலகத்திலும் அநேகர் படுகுழிக்குள் இருக்கிறார்கள். பாவம் என்னும் படுகுழி, பிரச்சனை என்னும் படுகுழி, வறுமை என்னும் படுகுழிக்குள் அநேகர் சிக்கி தவிப்பதை பார்க்க முடிகின்றது. நாமும் எபெத் மெலேக்கை போன்று நம்மால் இயன்ற மட்டும் அவர்கள் மாய்த்து விடாதபடிக்கு அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இப்படி ஒருவன் முயற்சிக்கும் போது இரக்கமுள்ளவன் பாக்கியவான், அவன் இரக்கம் பெறுவான் என்ற வசனம் நிறைவேறத்தக்கதாக மற்றவர்கள் வாழ்க்கையில் இரக்கம் காட்டுகிற நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தின் தேவன் இரக்கம் காட்டுவாராக. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.